கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு யூடியூப் வழியாக கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாரத்துக்கான தேவனுடைய செய்தியின் தலைப்பு, கர்த்தர் நம்மை எடுப்பித்து நம்முடைய திறப்புகளை அடைத்து சீர்படுத்துவார். கர்த்தர் நம்மை எடுப்பித்து நம்மை அடைத்து சீர்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்க போகிற செய்தி எங்களுக்கு ஆசீர்வதியும். எங்களுடைய வாழ்க்கையை நீர் எடுத்து நிறுத்தும் கர்த்தாவே. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. எல்லாவற்றையும் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா திறப்புகளையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் அடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஓட்டை பையாக காணப்படுகிற எந்த ஒரு காரியமும் கர்த்தர் நீர் ஆசிரிக்கும்படியாய் கூட நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரேப்பா, எல்லா வருமானங்கள் தங்கியிருக்கத்தக்கதாக போதுமான அளவுக்கு ஆண்டவரேப்பா ஸ்தோத்திரப்பா, நம்முடைய பிள்ளைகள் கைகளிலே பணம் புழங்கத்தக்கதாக ஆண்டவரே, எந்த தேவையில்லாத செலவுகள் என்கிற திறப்புகளை நீர் அடைத்து கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவையான செலவுகளுக்குரிய காரியங்களை செய்வீராக. அதே போல் சீர்படுத்தும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும். உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சப்பழங்களை ஆளையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக தேவன் சொல்லுகிற இந்த காரியங்கள் எல்லாமே ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்களாக நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனம் பாருங்கள். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவைகளில் குடியிருப்பார்கள். பாழான நகரங்களை கட்டி அவைகளிலே குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்கள் கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று சொல்லி தேவன் இந்த வருஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேசம் என்பதை விட இந்த வருஷத்தில் நாம் பிடுங்கப்படுவது கிடையாது. எந்த நிலையிலும் நம்முடைய சுகத்திலோ நம்முடைய பலத்திலோ நம்முடைய ஜீவனிலோ எந்த விதத்திலும் நாம் பிடுங்கப்படுவதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆக சிறையிருப்பை திருப்புகிற தேவன், பாழான நகரங்களை கட்டுகிற தேவன், நம்மை அதில் குடியிருக்கும்படிக்கு செய்து தேவன் திராட்சை தோட்டங்களை நாட்டி அவை பலரசங்களை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் இதை ஒப்பிடலாம். நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த கைகளின் பிரயாசத்தின் கனிகளை தேவன் புசிக்கும்படியாக நமக்கு செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆமோஸ் என்று சொன்னால்
சுமை தாங்குகிறவன் என்று பொருள். ஆமோஸ் என்று சொல்லும் பொழுது சுமை தாங்குகிறவன். இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி ஒரு ஆடு மேய்ப்பவராக அவர் இருக்கிறார். ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இவர் சொன்ன முக்கியமான ஒரு வசனம் என்னவென்று சொன்னால் ஆமோஸ் 9:12 தான். விழுந்து போன கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன், அதோடு மாத்திரமல்ல அதில் ஓட்டையாய் இருக்கிற உடைந்து போய் இருக்கிற பாகங்களையெல்லாம் அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்துவேன், பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இது செய்கிற கர்த்தர் அங்கே சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவன் அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே வசனம் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து, அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள், தேவன் புறஜனங்களிடத்திலிருந்து நமது தாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. யாக்கோபு இங்கே சொல்லுகிறார், சிமியோன் என்பவர் விவரித்து சொன்னதாக சொல்லுகிறார். அதற்கு தீர்க்கதரிசியுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படி எனில், எந்த மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் எந்த ஜனங்களும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவை எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த ஆமோஸில் 9:12 சொல்லப்பட்ட அந்த வசனம், அந்த தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே சிமியோனால் விவரித்து சொல்லப்பட்டது என்று சொல்லி யாக்கோபு அங்கே சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது 3 காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் 3 காரியங்களை அவர் செய்கிறார். ஒன்று, அவர் திரும்ப எடுப்பிக்கிறார். விழுந்து போன கூடாரத்தை தேவன் திரும்ப எடுப்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். மீகா 7:11, உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரயாணம் வெகு தூரம் பரவி போகும். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. நம்முடைய மதில்களை எல்லாம் அவர் எடுப்பிக்கிற நாள் வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை எடுத்து கட்டுகிற நாள் வருகிறது. அந்நாளிலே நம்முடைய பிரயாணங்கள் வெகு தூரமாக பரவி இருக்கும். நம்ம அதிகமாக நாம் போவோம். 7ஆம் வசனத்திலிருந்தே நாம் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் மீகா 7:7 நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். இரட்சிப்பின் தேவனுக்கு இவர் காத்திருப்பாராம். அப்போ தேவன் இவருடைய என்னென்ன காரியங்களை இவர் கேட்கிறாரோ அவைகளை எல்லாம் அவர் கேட்டருளுகிறவராக இருக்கிறார். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆக மீகா இங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் இருளிலே உட்கார்ந்தேன்னு சொன்னால் கர்த்தரே எனக்கு வெளிச்சமாக, நித்திய வெளிச்சமாக அவர் இருப்பார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்.
நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடு சொல்லுகிற என் சத்துருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும். எந்த சத்துரு நான் விழுந்து போய்விட்டேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் சந்தோஷப்படக்கூடாது. அவர்களுக்குண்டாக மறுபடியும் தேவன் என்னை எழுந்திருக்க பண்ணுவார் என்று சொல்லுகிற இந்த தீர்க்கதரிசி இந்த இடத்துல சொல்லுகிறார், என் சத்துருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும், என் கண்கள் அவளை காணும், இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள் என்று சொல்லுகிறார். ஆக வீதிகளின் சேற்றை போல அவள் மிதிக்கப்படுவாள். ஏன் என்று சொன்னால் தேவன் எடுத்து கட்டுகிறபடியினாலே. சத்துருக்கள் எல்லாரும் இவன் விழுந்து போயிட்டான், உன்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இவன் எல்லாவற்றிலும் தோற்று போயிட்டான், இவன் எல்லாவற்றிலும் ஒன்று இல்லாமல் போயிட்டான் என்று சொல்லி அங்கே அவர் நினைக்கிறார்கள். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என்றும் நாம் அறிக்கையிடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சத்துருமானவர் பார்க்கும் பொழுது அவள் கண்களுக்கு முன்பாக அவள் வெட்கப்பட்டு போவாள். நான் விழுந்துட்டேன்னு சொல்லி அவள் சந்தோஷப்படுறா, ஆனால் அவளே வெட்கமடைந்து போவா. ஏன் என்று சொன்னால் என் கண் அதை பார்க்கும், ஏன்னா அவள் சேற்றை போல மிதிக்கப்படுவாள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சேற்றை போல அவள் மிதிக்கப்படுவாள். எப்படி ஒரு சேரானது மிதிக்கப்படுகிறதோ வீதிகளிலே, அதே போல அதுவும் இவளும் வீதியிலே மிதிக்கப்படுகிறவளாய் இருக்கிறாள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 44, 25, 26. நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை நான் அபத்தமாக்குவேன். கட்டுக்கதை சொல்கிறவங்க அவங்களுடைய குறிகளை நான் என்ன செய்வேன், அபத்தமாக்கி போடுவேன். அவன் சொல்கிற காரியங்களெல்லாம் நான் அபத்தமாக்கி போடுவேன். குறி சொல்கிறவங்கள மூடனாக நான் மாற்றி போடுவேன். ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்நானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்நானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாலான ஸ்தலங்களை எழுப்பிப்பவர். குடியேறுவாய் என்று எருசலேமை பார்த்து சொல்லுகிறார், கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களை பார்த்து சொல்லி பாலான ஸ்தலங்களை எல்லாம் எடுப்பிக்கிற தேவன், மறுபடியும் எடுத்து கட்டுகிற தேவனாக இருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காரியத்தில் கடந்த வருடங்களிலே கடந்த நாட்களிலே நாம் விழுந்து போயிருக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையை தேவன் மறுபடியும் அதில் எடுத்து கட்டுகிறவராய் இருக்கிறார். நான் கடனிலே விழுந்திருக்கிறேன், நான் சுகவினத்தில் பலவீனத்தில் என் சரீரத்தில் விழுந்து போய் கிடக்கிறேன். தேவன் உங்களை எடுத்து கட்டுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எல்லாரும் உங்களை குறித்து தூஷிக்கலாம், உங்களை குறித்து எல்லா அவதூறுகளும் பேசலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் உங்களை மறுபடியும் திரும்ப எடுப்பித்து கட்டுகிறவராக அவர் இருக்கிறார். அவர் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறார். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும்
தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல கோரேஸ் என்பவனை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார், அந்த ராஜாவை குறித்து சொல்லுகிறார். அவன் என்ன சொல்வானாம், எருசலேம் நகரத்தை பார்த்து நீ கட்டப்படு என்று சொல்லி எருசலேம் நகரத்தை சொல்வானாம். தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி சொல்லுவானாம். சொல்வதோடு மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுகிறவனாக அங்கே அவன் இருக்கிறான். தேவனுக்கு எது பிரியம்? விழுந்து போனவைகளை எடுத்து கட்டுவிப்பது தான் தேவனுக்கு பிரியமான ஒன்று. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி. ஏசாயா 61:4, அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். கர்த்தருடைய அந்த வார்த்தை அங்கே பார்க்கிறோம், பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை, பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பிப்பாங்க. எப்பயோ விழுந்து போன ஒரு கூடாரத்தை மறுபடியும் எடுப்பிப்பாங்க. தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த ஒரு காரியம், இது தலைமுறை சாபம் என்று நிறைய பேர் சொல்லுவாங்க. இது முன்னோர்களுடைய சாபம். அந்த எல்லாவற்றையுமே தேவன் எடுத்து போட்டு அதில் பாழாய் போன பட்டணங்களை தேவன் புதிதாய் கட்டும்படி தேவன் செய்கிறவராயிருக்கிறார். இது குறித்து நாம் பார்க்கும் பொழுது 1ஆம் வசனத்திலிருந்து பார்ப்பீர்கள், ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமையானவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆக இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தாலும் தேவன் மறுபடியும் எடுத்து கட்டுகிறவராயிருக்கிறார். எஸ்ரா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். எஸ்ரா 2:68, வம்சங்களின் தலைவரில் சிலர் எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தபோது தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்தில் எடுப்பிக்கும்படிக்கு அதற்காக மன உற்சாகமாக காணிக்கைகளை கொடுத்தார்கள். மறுபடியுமாக தேவ ஆலயத்தை அதன் ஸ்தானத்தில் எடுப்பிக்கப்படும்படிக்கு அதற்காக மன உற்சாகமாக காணிக்கை கொடுத்தார்கள். ஆக தேவ ஆலயம் கட்டப்படுவதற்கு அந்த இடத்துல ஜனங்களை தேவன் அவருடைய உள்ளங்களை எழுப்புகிறார். அவர்கள் மன உற்சாகமாக மாத்திரமல்ல, மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள். அதே எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எஸ்ரா 9:9, நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். ஆக தேவனுடைய ஆலயத்தை எடுத்து கட்டுவதற்கு பாழாய் போனதை புதுப்பிக்கப்படும்படிக்கு தேவன் ராஜாக்களுடைய கண்களிலே தயை கிடைக்க செய்கிறார். மனுஷருடைய கண்களிலே தேவன் தயை கிடைக்க பண்ணுகிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவன் மற்ற எல்லாருடைய கண்களிலும் தயை கிடைக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். தயை கிடைக்க பண்ணுகிறார். அவர் எல்லாவற்றையும் அங்கே கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
முதலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் விழுந்து கிடக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் பாழாய் போய் கிடக்கிறதோ, தேவன் அவை எல்லாவற்றையும் எடுப்பிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, திறப்புகளை அடைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆக திறப்புகளை அடைக்கிறவர். ஏசாயா 58 அதிகாரம் 11-12 வசனங்கள். ஏசாயா 58 11-12. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். கர்த்தர் எப்பயும் நம்மை நடத்துகிறவராக இந்த வாரத்திலிருந்து இருக்கிறார். நம்ம வறட்சியாக, நம்முடைய பணமே இல்லை, கையில் காசே இல்லை, எதுவுமே வீட்டில் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மை திருப்திப்படுத்துகிறவராக அங்கே இருக்கிறார். நம்முடைய ஆத்மா வெறுமையாக இருக்கும்போது நம்முடைய ஆத்மாவை அவர் திருப்தியாக்குகிறார். நம்முடைய வீட்டில் உள்ளவர்களிலே எல்லாவற்றிலும் தேவன் வறட்சியாக இருக்கும் பொழுது அதை திருப்திப்படுத்துகிறார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நம்முடைய எலும்புகளை எல்லாம் பலமுள்ளதாக, ஸ்திரமுள்ளதாக தேவன் மாற்றுகிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். எப்படி ஒரு வாழ்க்கையை மாற்றார் பாருங்க. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும், நீர் பாய்ச்சப்படுகிற தோட்டம் எப்படி பசுமையாக இருக்குமோ அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திறப்பானதை அடைக்கிறவனாக நாம் இருப்போம். இந்த செய்தி கேட்குற இந்த நாள் முதற்கொண்டு, இந்த ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் திறப்புண்டு இருக்கிறதோ, நம்முடைய வருமானங்கள் செலவழியும்படியான என்னென்ன காரியங்கள் திறப்புண்டு இருக்கோ அவைகளையெல்லாம் நாம் அடைக்கும்படி, நாமே அடைக்கும்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல, வற்றாத நீரூற்றைப் போல தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் அப்படியே செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லா திறப்புகளும், என் கை ஓட்ட கைங்க, என் கையில் கொஞ்சம் ஒரு 100 ரூபா வந்தால் கூட கையில் தங்காது, ஒரு 1000 ரூபா கொண்டாந்தா கூட தங்காது, அப்படியே சல்லியாக போயிடுது எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிறார், திறப்பானதை அடைக்கிறவன் என்று நாம் சொல்லப்படுவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33 அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். ஏசாயா 33 15 முதல் 17. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி என்னென்ன செய்வானா, நீதியாய் நடக்க வேண்டும், செம்மையானவைகளை பேச வேண்டும், பிறருக்கு துன்பத்தை உண்டாக்குவதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து லஞ்சம் வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு, பிறருடைய இரத்தம் சிந்துவதற்கு எதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு நமது செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. ஆக நம்முடைய செவியை அடைக்க வேண்டும். மற்றவருடைய இரத்த பழிகளை வாங்காதபடிக்கு,
மற்றவருடைய பழியை வாங்காதபடிக்கு நம்முடைய செவியை நாம் அடைத்து கொள்ள வேண்டும். மற்றவங்களை பற்றி நம்மகிட்ட குறை சொல்ல வராங்களா, கோல் சொல்ல வராங்களா? இல்லைங்க, அவங்க நம்ம காரியத்தை பற்றி பேசுவோமே, இந்த காரியத்தை பற்றி பேசுவோமே, அவங்கள பற்றி நம்ம தேவையில்லை, வேண்டாம் விடுங்க, அதை பற்றி பேச வேண்டாம் என்று நாம் தடுக்கலாம். அதுதான் அங்கே அடைத்தல், செவிகளை அடைத்தல். ஸோ இது நடைமுறை வாழ்க்கையில் இது சாத்தியமான ஒன்று தான். யாராவது ஒருத்தர் இன்னொரு மனுஷரை குறித்து பேசும்போது தயவு செய்து அதை பற்றி பேசாதீங்க. நம்மளை பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள், என்னை பற்றி பேசுங்க, முடிஞ்சு போச்சு அதோட என்று சொல்லி அடைத்து நாம் இப்படி இருப்போமானால் நாம் என்ன செய்வோம்? அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். எங்கே வாசம் பண்ணுவோம்? உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்மலைகளின் உயர்ந்த அரண்கள் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாக கர்த்தர் மாற்றுகிறார். நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாக தேவன் மாற்றுகிறார். நமக்குரிய அன்றாடம் உள்ள அப்பங்களை, அன்றன்றுள்ள அப்பத்தை தேவன் அன்றன்றைக்கு அப்பப்போ தேவையான தண்ணீரையும் தேவன் நிச்சயமாய் கொடுக்கிறவராயிருக்கிறார். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கவும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனம் வரைக்கும். எரேமியா 39 15 முதல் 18 வரைக்கும். எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில், அவன் காவற்சாலையில் எரேமியா அடைக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வருது. என்ன வருது? நீ போய் எத்தியோப்பியனாகிய எபேத் மெலுவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன், அவைகள் நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று சேனைகளின் கர்த்தராகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை அங்கே நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி எல்லாமே நிலைமை மாறி இருந்தாலும், ஆனாலும் அந்நாளிலே உன்னை நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. நீ எந்த மனுஷனுக்கு பயப்படுறியோ அந்த மனுஷன் கையில் நீ ஒப்பு கொடுக்கப்படுவதே கிடையாது. அதில் 100க்கு 100 உண்மை. எந்த மனுஷன் கையில் நீ ஒப்பு கொடுக்கப்பட மாட்ட. அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையில் ஒப்பு கொடுப்பதில்லை. ஐயோ, இவன் என்ன பேசுவானோ, இவன் என்ன கேவலமாக நம்மளை பேசிடுவானோ, இவன் நம்மளை கொடுத்து இப்படி அசிங்கமாக பேசிடுவானோ. எந்த மனுஷனுக்கு அவனுடைய வாயின் வார்த்தையை பயப்படுறோமோ அது பயப்பட வேண்டியதில்லை. நம்ம பயப்படுற மனுஷன் கையில் தேவன் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதே கிடையாது. உன்னை கண்டிப்பாக விடுவிப்பேன்றார். பட்டயம் என்று சொல்லும்போது வாயின் வார்த்தைகள், பிறருடைய வாயின் வார்த்தைகளுக்கு நாம் இரையாவதே கிடையாது. மற்றவங்க நம்மளை பற்றி பேசுகிற அளவுக்கு நம்மளை தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22 24 வசனங்கள். எசேக்கியேல் 3 22 24. அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். எசேக்கியேல் சொல்கிறாரு,
கர்த்தருடைய கரம் மேலே வந்து சொல்கிறாரு, நீ எழுந்து பள்ளத்தாக்குக்கு போப்பா, அங்கே உன்னோட நான் பேசுவேன். அப்படியே நான் எழுந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனேன். இதோ கேபார் நதி அண்டையிலே நான் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது. நான் என்ன மகிமை ஏற்கனவே பார்த்தனோ அந்த மகிமைக்கு சரியான அதே மகிமையை நான் பார்த்தேன். அப்போது நான் முகங்குப்புற விழுந்தேன். கர்த்தருடைய மகிமை அந்நாட்களில் இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள். கர்த்தருடைய மகிமையை காண்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளாலும் இந்த நாளிலே கர்த்தருடைய மகிமையை நாம் உணர முடியும். நம்மளாலும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்கிறவர்களாக நாம் இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். 24 பாருங்கள். உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னோட பேசி, நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்து கொண்டிரு. உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசி, நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்து கொண்டிரு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ உன் வீட்டுக்குள்ளே போய் உன்னை அடைத்து கொண்டு. 25 பாருங்கள். இதோ மனுபுத்திரனே, உன்மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை கட்டப்போகிறார்கள். ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே நீ என்ன செய்ய வேண்டாம், நீ போக வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை கயிறுகளால் கட்ட பார்க்குறாங்க, நீ அவங்களுக்குள்ளே போகாத. நான் உன் நாவை உன் மயல் வாயோடு ஒட்டி கொள்ள பண்ணுவேன். நீ அவர்களை கட்டு கொள்ளுகிற மனுஷனாயிராமல் ஊமையனாயிருப்பாய். அவர்கள் கலக விட்டார். அவன்தான் பேசுகிறான், நீ ஏன் பதிலுக்கு பதில் கொடுத்துட்ருக்க? அவன் எப்போயும் பிரச்சனை தான் உண்டு பண்ணுவான். அவன் எப்பயும் ஏதாவது ஒரு பிரச்சனையை தான் உண்டு பண்ணிகிட்டு இருப்பான். நீ ஏன் பதிலுக்கு பதில் வாய் கொடுத்துட்ருக்க? இன்றைய நாட்களிலே நாம் மனிதர்கள் மத்தியிலே பேசுகிற வார்த்தைகள், இன்றைய காலகட்டத்திலே நாம் மனுஷர்கள் மத்தியிலே சொல்லுகிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை தான் அன்றைக்கு தேவன் சொல்லுகிறார். அவங்க பிரச்சனை பண்ணுறவங்க தான், அவங்க கலகம் பண்ணுறவங்க தான். நீ வாய் கொடுக்காத, நீ பதிலுக்கு பதில் கொடுக்காத, அது உனக்கு என்றைக்கு பிரச்சனையாக இருக்கும் என்று சொல்லி, நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன். எப்போ நீ பேசணுமோ அப்போ கர்த்தராகிய நான் உன் வாயை நான் திறப்பேன். அப்போது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னினதை உரைத்தார் என்று அவர்களோட சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும், அவர்கள் கலக விட்டார். ஆக கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும், அவர்கள் கலக விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22 28 முதல் 30 வரைக்கும், எசேக்கியேல் 22:28 முதல் 30 வரைக்கும். அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி, கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனே அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். இவங்க என்ன செய்கிறாங்களாம், தேசத்தின் ஜனங்களுக்கு இடுக்கண் துன்பத்தை செய்து கொள்ளையடித்து சிறுமை பண்ணி எளிமையானவனை ஒடுக்கி, சிறுமை எளிமையுமாக இருக்கிறவங்களெல்லாம் ஒடுக்கி அந்நியனை அநியாயமாக துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்திலே அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறனால நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை நான் தேடினேன், ஒருவனையும் காணோம். ஆக அந்த அடைக்கத்தக்கதான ஒரு மனுஷனை தேடினாராம் கர்த்தர், ஒருவனையும் காணவில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 11 பாருங்கள். யோபு 11:10. அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? கர்த்தர் நம்மை பிடித்தாலும் கர்த்தர் நம்மை அடைத்தாலும் கர்த்தர் நம்மை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் கர்த்தரை தடை பண்ணுகிறவன் யார்? கர்த்தரை யாராலும் தடை செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால்,
கர்த்தர் நம்முடைய தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். யோபு 12:13-14. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. அவர் ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வழியெல்லாம் அடைச்சி போட்டார்னு சொன்னால் அந்த மனுஷனை எந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கவே முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம், சங்கீதம் 63:11. ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் எண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். பொய் பேசுகிறவருடைய வாய் அடைக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். ஆக தேவன் யார் யாரெல்லாம் பொய் பேசுகிறாங்களோ நம்மளை பற்றி, அவங்களுடைய வாய்களை தேவன் அடைக்கப்படுகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். துன்மார்க்கன் எப்போதுமே துன்மார்க்கத்தை தான் பேசுவான். அது நல்லதாக இருந்தால் கூட அதை துன்மார்க்கமாக தான் பேசுவான். ஆக துன்மார்க்கனுடைய வாயை கொடுமை அவனுடைய வாயை அடைக்குது. அவன் வாழ்க்கையில் ஒரு கொடுமையான சம்பவம் நிகழ்ந்தோன்னே அவன் வாயை மூடிடுவான், அதை பற்றி பேசுகிறதே நிறுத்திடுவான். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். உன்னத பாட்டு 4:11-12 வசனங்கள். என் மனவாளியே, என் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லெபனோனின் வாசனை கொப்பாயிருக்கிறது. என் சகோதரியே, என் மணாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என் சகோதரியே, என் மணாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ நம்மளை அடைக்கப்பட்ட தோட்டமாக வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய தோட்டத்தில் தேவன் அந்த இடத்துல ஆண்டவருடைய மனவாட்டியாக நாம் இருக்கிறபடினா, நம்முடைய தோட்டத்தில் அநேக வாசனை தரக்கூடிய அநேக மரங்கள் அங்கே இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆகவே தேவன் மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றாக தேவன் வைக்கிறார். நம்மை அடைத்து நம்மை மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 3:19. அங்கே பார்க்கிறோம், வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் பிடிக்கும். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறதென்றும் அறிந்திருக்கிறோம். வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கு. ஆக உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கு வாய்கள் யாவும் அடைக்கப்படும். இந்த உலகத்தாருடைய வாயை நம்ம அடைக்க முடியாது, கர்த்தர் அடைத்து போடுவார். தேவன் ஆக்கினை தீர்ப்புக்கு எதுவாக அதை அடைத்து போடுகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், எபிரேயர் 11:33, விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். தானியலை குறித்து நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே தானியல் சிங்க கெபிக்குள்ளே போடப்பட்ட போது சிங்கங்களின் வாய்களை அடைத்து போட்டான்
என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் திறப்புகளை தேவன் அடைத்து போடுகிறவராய் இருக்கிறார். கடைசியாக மூன்றாவது காரியம், பழுதாய் போனவைகளை தேவன் சீர்படுத்துகிறவராய் இருக்கிறார். எந்தெந்த காரியங்கள் பழுதாய் இருக்கிறதோ அதை தேவன் அந்த இடத்துல சீர்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 49:8. பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய ஞானிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும். ஆக தேவன் பாழாய் கிடக்கிற இடங்களை நாம் சுதந்திரிக்கவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாய் இருப்பதுமில்லை, தாகமாய் இருப்பதுமில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்துக்கு கொண்டு போய் விடுவார். அவர்களை நடத்துகிறவர் நீரூற்றுகளிடத்தில் கொண்டு போகிறவராயிருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கை பசியினால் பழுதாய் போயிருந்தாலும், தாகத்தினால் பழுதானாலும், உஷ்ணமத்தினால் வெயிலாய் நம் பழுதாய் இருந்தாலும், தேவன் நம்மை மேல் இறங்குகிற தேவன் நம்மை நடத்தி நம்மை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுகிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ என் மலைகளை எல்லாம் வழியாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். என் மலையெல்லாம் தேவன் வழியாக்குகிறவராயிருக்கிறார், பாதைகள் உயர்த்தப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 நாளாகமம் 34:1-2 வசனங்கள். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ராஜாவாகும்போது எத்தனை வயசு? 8 வயது. எத்தனை வருஷம் இருந்தான்? 31 வருஷம் அவன் ராஜாவாக இருந்தான். அப்போ 39 வருஷம் மொத்தம் இருந்திருக்கிறான் இல்லையா? அங்கே பார்க்கிறோம், அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து 8 வயதுலேருந்து ராஜாவாக இருக்கிறான். அந்த 8 வயசுலேயே அவன் என்ன செய்யறானா, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வடது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். 9-10 வசனம் தான் முக்கியம். 9-10 வசனங்கள். அவர்கள் பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவிடத்தில் வந்து, வாசற்படியை காக்கிற லேவியர் மனாசேயிலும் எப்ராயிமிலும் இஸ்ரவேலில் மீதியானவர்கள் கையிலும் யூதா பென்யமீன் எங்கும் சேர்த்து எருசலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்த பணத்தை ஒப்புவித்து வேலையை செய்விக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்கானவரின் கையில் அதை கொடுத்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தினுடைய விசாரிப்புக்காரருடைய கையில் அந்த பணத்தை கொடுத்தாங்க. இவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்துகிறதுக்கு ஆலயத்தில் வேலை செய்கிறவர் கையிலே கொடுத்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயம் பழுது பார்க்கப்பட்டு சீர்படுத்தப்பட்டது. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியினால் நம்மை நாமே நாம் பழுது பார்த்து நம்மை நாமே நாம் சீர்படுத்துவோம் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். யோசியா அந்த நாட்களிலே 8 வயதிலே அவன் ராஜாவாகிறான். ஆனால் அவன் எல்லா கோத்திரத்தின் ஜனங்கள் கையிலிருந்தும் காணிக்கைகளை வாங்கி தேவனுடைய ஆலயத்தை அந்த இடத்துல பழுதாய் போனதை சீர்படுத்தி அந்த இடத்துல எல்லாவற்றையும் செய்தான் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்க்கிறோம். ஏசாயா 61:3, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் என்று சொல்லி பார்க்கிறோம். துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிறது. ஆக யார் பழுதானாங்களோ அவங்க துயரத்தில் இருப்பாங்க. சரி, இப்படி வாழ்க்கையில் நாம்
மாட்டிக்கிட்டேனே, இப்படி இந்த பிரச்சனையில் சிக்கியிருக்கேனே, யார் என்னை தப்பு வைப்பா, யார் என்னை இதிலேருந்து மீட்டு விடுவா, யார் என்னை காப்பாற்றுவா என்று சொல்லி அங்கே துயரப்பட்டு இருக்கிறவங்களை கர்த்தர் சீர்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று, தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக நாம் இருப்போம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனைகள், கவலைகள், துயரத்தில் இருக்கீங்களா? உங்களை சீர்படுத்துகிற தேவன் உங்களை கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக நீங்கள் இருப்பீர்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 7:3. எருசலேமின் தேவனாகிய சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் சீர்படுத்துங்கப்பா. உன் வழி பழுதாக இருக்குது, உன்னுடைய கிரியை பழுதாக இருக்குது, நீ சீர்படுத்து, அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்தில் நான் குடியிருக்கப்பேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்க. இதுதாங்க கர்த்தருடைய ஆலயம், இதுதாங்க கர்த்தருடைய ஆலயம், இந்த ஆலயத்துக்கு தாங்க நம்ம பண்ணுறோம், அதை நம்பாத என்று அங்கே சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து. இங்கே பார்க்கிறோம், நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வழிகளை, நம்முடைய கிரியைகளை நன்றாய் சீர்படுத்த வேண்டும். நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து, பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்தில் சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களே ஆகிய, அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களுக்கு சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை சதா காலங்களிலும் குடியிருக்க பண்ண செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வழி, நம்முடைய கிரியை இவைகளை நாம் சீர்படுத்த வேண்டும். அப்பொழுது தேவன் நம்முடைய ஸ்தலத்தில் நாம் செய்கிற வேலையில் தேவன் நம்மை குடியிருக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அதை என்ன செய்தேன்? உட்கொண்டேன். அதை உட்கொண்டேன் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய இருதயத்தில் அதை வைத்து கொள்ளுதல். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் எனக்கு இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருந்துச்சு. இந்த வார்த்தையை இருதயத்தில் வாங்கினோன்னே எனக்கு அது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து கலிகூர்ந்ததில்லை. உமது கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். சனிப்பினால் என்னை நிரப்பினேன். என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் மாறாத கொடிய புண்ணாக இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றைப் போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீரோ என்று சொல்லி அவன் கேட்குறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து அவன் சொல்லுவது, இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். நாம தாங்க அவர்கிட்ட திரும்பணும். ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் இருக்குது செய்யணும், ரைட், செய்வார். ஆண்டவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆமாம், நாமும் ஆண்டவர்கிட்ட வரமா? ஆண்டவர் இங்கே 19ஆம் வசனத்தில் சொல்கிறார், இது நிமித்தம் நீ திரும்பினால்
நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் என்று அங்கே சொல்லுகிறார். கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக நாம் நிலைத்திருப்போம். நீ தீர்ப்பானதில் நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவரிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை இந்த ஜனங்களுக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். என்னவா? உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன் தெரியுமா? உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உன்னை இரட்சிப்பதற்காக உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, இந்த உலகத்தில் உள்ள நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் விரோதமாக நம்மளை அரணான வெண்கல அலங்கமாக்குகிறார். நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் மேற்கொள்ள மாட்டாங்க. ஏன் தெரியுமானா? கர்த்தர் நம்மை ரட்சிப்பதற்காக தப்புவிப்பதற்காக நம்மோட இருக்கிறார். அவர் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். அவர் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 18:11. இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாய் ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிற வார்த்தை. நீ பொல்லாத வழியை விட்டு திரும்பி உன் வழிகளையும் உன் கிரியையையும் நீ சீர்படுத்து. உன் வழியையும் உன் கிரியையும் சீர்படுத்து. நம்ம சீர்படுத்தணும்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் சீர்குலைந்து இருக்கிறதோ அது எல்லாத்தையும் சீர்படுத்துவார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைப்படுத்துவாராக. கொஞ்ச காலம் என்ன செய்வாரா? பாடனுபவிக்கிற உங்களை நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆக 4 காரியம் செய்கிறார். சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, சகல கிருபையும் பொருந்திய தேவன் இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பழுதாய் போனவைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் திறப்பாய் கிடக்கிறவைகளையும் அடைத்து நம்மை சீர்படுத்துகிற தேவனிடத்தில் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இதாவே இந்த நல்ல வேலைக்காய் நடி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கும்படி எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாங்கள் இன்றைக்கு தியானித்தோப்பா. இந்த கேட்ட அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை எடுப்பித்து வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் விழுந்து போயிருக்கிறோமோ, எந்தெந்த இடத்துல விழுந்து போன நிலையில் இருக்கிறோமோ எங்களை மறுபடியும் எடுப்பியும்ப்பா. எந்தெந்த காரியத்தில் திறப்புகளாக இருந்து எங்களுடைய வருமானங்கள் இல்லாமல் இருக்கிறோமோ அந்த திறப்புகளை எல்லாம் அடைத்து போடும் ஆண்டவரே. அதோடு மாத்திரமல்லப்பா, பழுதாய் போயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சரீரம், எங்களுடைய சுகம், எங்களுடைய பலன், எங்கள் ஜீவன், இதில் எவைகளெல்லாம் பழுதாய் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் நீர் சீர்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் சீர்படுத்துவீராக. நீர் ஆசீர்வதியும். உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு செய்வீராக.
எடுப்பித்து எங்கள் திறப்புகளை அடைத்து எங்களை சீர்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் வருஷாவுடைய வழியும் பக்கபலமும் பாதுகாப்பும் அவருடைய எடுப்புத்தலும் அவருடைய அடைத்தலும் அவருடைய சீர்படுத்துதலும் இன்று மீண்டும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.